வன்னிய சங்கம் அமைப்பிலே சமூக நீதி காக்கின்ற தமிழக அரசை சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு தமிழக அரசை ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்திடே காணல் நீராய் போய்விட்டது கைக்கு எட்டியதுக்கு வாய்க்கு எட்டவில்லை கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை நடைமுறைப்படுத்த ஐயா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மருத்துவர் ஐயா வாழ்கவே போராட்டம் போராட்டம் கலெக்டர் போது என்ன ஆகும் மிகப்பெரிய வன்னியர் சமுதாயத்தில் வந்து கிட்டத்தட்ட 2.25 கோடி பேர் இருக்காங்க சொல்றாங்க. கணக்கெடுத்தால் நமக்கு வந்து 22% 22 பேர் 100 வாத்தியார் வேலைன்னா 22 பேர் குழுவாக வேலை செய்யும். இந்த வன்னியருக்கு முன்னெடுத்து வரக்கூடாது. அது மாதிரி பெரிய பெரிய சமுதாயம், முக்கோண சமுதாயம், இது மாதிரி பெரிய பெரிய சமுதாயத்தெல்லாம் வெளிப்பட்டு வந்துடும். இனமான காவலர் மருத்துவர் ஐயாருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் இன்றைய தினம் தமிழகத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும் வன்னியர்களுக்கு 10.5 தனி இடஒதுக்கீடு வேண்டியும் மாவட்ட ஆட்சியாளர்களும் உண்டு. இந்த தினம் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகளுடைய சார்பிலே மக்கள் திரள் ஆர்ப்பாட்டமும் மனுக்கொடுக்க போராட்டமும் இந்த தினம் திருவாரூர் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியாளர் உண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் 10.10 கலைஞருடைய அரசு ஆட்சி வந்த பிறகு பின்தங்கிய வகுப்பு 50 மிகவும் பின்தங்கிய வகுப்பிற்காக 20% கொடுத்தார்கள். அதில் 108 109 சாதிகள் இருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக ஆண்ட எடப்பாடியார் அவர்கள் 10.5% சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வந்தார். அதுக்கு பின்பு இப்ப நடந்து கொண்டு இருக்கிற திமுக அரசு, ஸ்டாலின் அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடு நடத்த வேண்டி பலகட்டமாக ஐயா அவர்கள் மனு கொடுத்தும் கட்சி ரீதியாக பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடத்தியும் இந்த வரை செவிசாய்க்காமல் இருந்து கொண்டு இருக்கிறார். மிகவும் பின்தங்கிய இந்த வன்னிய மக்கள் ஏழைகளாய், விவசாய கூலிகளாய், மூட்டை தூக்கும் தொழிலாளிகளாய் இருந்து கொண்ட சமுதாயத்தை ஓரளவு இடஒதுக்கீடு பெற்று இன்ஜினியர்களா, மருத்துவர்களா, வேலைவாய்ப்புல பெற்று தந்திருக்கிற இனமான காவலர் இன்னும் அதிக வழியில் வர வேண்டும் என்று கூறி 10.5 கொடுத்தால் வன்னியர் வாழ்விலே வசந்த வீசும். அதே போல அனைத்து இன மக்களுக்கும் அவரவர் தலைக்கேற்ற விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு கொடுத்தால் அவர்களும் மேம்படைவார்கள். அனைவரும் தமிழகத்திலே பெரும்பான்மைய சாதி முன்னேறில்தான் தமிழகம் சிறப்பாக வளர்ந்து ஒழிக்கிற நோக்கத்தோடு ஐயாவர்கள் தொடர்ந்து போராட கொண்டிருக்கிறார். 87 வயதிலும் இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வன்னியருக்கும் இடஒதுக்கீடு பெற்றதோடு உறுதி கொண்டிருக்கிறார். அவர் பின்னாலே அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார். மயிலாடுதுறை எஸ் ஐயப்பன், தஞ்சை மண்டல பொறுப்பாளர், மாநில மகளிர் சங்க துணை செயலாளர் ஷர்மிளா தேவி சுரேந்திரன், திருவாரூர் வடக்கு மாவட்டத்துடைய செயலாளர் வேணுபாஸ்கர்.